போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தனியார் பேருந்து மோதி தந்தை கண்ணெதிரே +2 மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் ஆத்திரத்தில் உறவினர்கள் செய்த செயல் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தண்டலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம். இவரது மகள் ரீனா. 17 வயதான இவர் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் +2 படித்து வந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பள்ளியில் சிறப்பு வகுப்பு முடிந்து தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது கும்பினிப்பேட்டை அருகில் செல்லும் போது எதிரே வந்த தனியார் பேருந்து ஒன்று இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி தந்தை மகள் கீழே விழுந்தனர். இதில் பேருந்து சக்கரத்தில் சிக்கி மாணவி ரீனா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த ஆத்திரத்தில் மாணவியின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் அந்த வழியாக சென்ற பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். மேலும் அரக்கோணம் சோளிங்கர் மாநில நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரக்கோணம் டவுன் இன்ஸ்பெக்டர் தங்க குருநாதன் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக செய்தார். இந்த விபத்து குறித்து அரக்கோணம் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக பெற்றோர் தரப்பில் கூறுகையில், பள்ளி வேனில் மாணவிகள் வரும்போது சக மாணவர்கள் சிலர் லைட்டை அணைத்து அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வதாக மாணவிகள் பெற்றோரிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர் தரப்பில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பள்ளி நிர்வாகம் தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெற்றோர் பள்ளி வேன் வேண்டாம் என்றும் தாங்களே மாணவிகளை பள்ளியில் கொண்டு வந்து விட்டு அழைத்து செல்வோம் என கூறியுள்ளனர். அதன்படிதான் பாலசுப்ரமணியம் தனது மகள் ரீனாவை அழைத்து சென்று வீடு திரும்பியுள்ளார். அப்போதுதான் இந்த விபத்து நடந்துள்ளது என கூறுகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.